யாருக்காவது போர் அடிக்குதா சொல்லுங்கப்பா, மீன் குழம்பு வச்சா போர் அடிக்குதா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல மீன் குழம்பு இல்லாம இருக்க முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இதுலயா நீ சாப்பிட்டுற அப்படியே. மீன் சேர்த்துடலாம். புளிச்சக்கீரை அப்படியே சேர்த்துடலாம். புளிச்சக்கீரை எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் மக்களே. வணக்கம். சரி, வாங்கின மீன் எல்லாம் இப்ப நம்ம ஒரே வேலையா செஞ்சிடலாம். ஃப்ரிட்ஜ் வேற ரிப்பேர் ஆயிடுச்சா, எதையும் வைக்க முடியாது. ஒரே நாள்ல செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். ஆமா, ரொம்ப சோதனையா இருக்குப்பா எங்களுக்கு. ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, வாஷிங் மிஷின் ரிப்பேரு, அப்புறம் என்னது ஏசி கூலிங் வர மாட்டேங்குது. டென்ஷனா இருக்கு. எல்லாத்துக்கும் ரிப்பேரா வச்சிருக்கிறோம். என்ன செய்ய போறோம்னு தெரியல. செய்வோம். வந்து பாத்தாங்க நேத்து. பார்த்தா எவ்வளவு சொன்னாங்க? 10,000 ரூபாய் ஆகும். 10,000 11,000 ரூபாய் சொல்லிட்டு போறாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து. ஏசி வாசிச்சு ட்ரம் போயிடுச்சு. புதுசா வாங்கினா நிறைய ஆகும். நீங்க ட்ரம் மாத்தி வச்சுக்கிறீங்க, இன்னொரு 3 வருஷம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி, அது 10,000 7,000 8,000மா. இதுக்கு ஒரு 1,500 ரூபாய்க்கு மேல ஏதோ சொன்னாங்க. ஃப்ரிட்ஜுக்கு 3,500 ரூபாய் சொன்னாங்கம்மா. 3,500 ரூபாயா? ஆமா, 1,500 ரூபாயா. எல்லாத்தையும் மொத்தமா 10,000 9,000 10,000 வந்துருச்சு கிட்ட. ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொன்னாங்க. அதோட அமைதி ஆயிட்டோம். திரும்பி இன்னொருத்தவங்களை வந்து கேட்போம், யாரையாவது கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஆமா, ஒருத்தரை கேட்டு டக்குன்னு பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். சரி, அப்படியே அம்மா குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவா. வைங்க. ஏன்னா வாங்கின மீனை வந்து என்னடா ஒரு வாரமா குழம்பே வைக்கல, ஒண்ணுமே செய்யல நினைச்சுக்கிற போறீங்க. நான் வாங்கிட்டேன். இப்ப குழம்பு வச்சிடலாம். மீன் அது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மீனை ஃப்ரை பண்ணா அப்படியே செம்ம டேஸ்டா இருக்கும். வவ்வால் மீன் டேஸ்ட் தான். ஆனா இதுக்கு பேர் ஆந்திரா வவ்வால் சொல்லுவாங்க. சரியா? எங்களுக்கு பிடிக்கும்பா. பிடிக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும்பா. இத நாங்க வந்து நிறைய டைம் வந்து ஃபுல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருக்கோம். வீடியோ இருக்கும், நிறைய வீடியோல இருக்கு. ஃபுல் ஃப்ரை, ஃபுல் பெரிய மீனை வந்து வறுத்து சாப்பிட்டுருக்கோம். செம்மையா இருக்கும். பெரிய மீனா வறுத்து சாப்பிட்டது சூப்பரா இருந்துச்சு. இப்ப சரி குழம்பு வைப்போம். சும்மா வறுக்கிறதா போறேன். கட் பண்ணி பீஸ் போட்டு வறுக்க போறோம். பீஸ் போட்டு வறுவல், பாதி வந்து குழம்பு. அவ்வளவுதான். இந்நேரம் எல்லாரும் என்ன சொல்றது, உங்க வீடியோ பார்த்து பைஹாட் ஆயிருக்கும் எல்லாருக்கும் மீன் குழம்பு. ஆமா, யாருக்காவது போர் அடிக்குதா சொல்லுங்கப்பா, மீன் குழம்பு வச்சா போர் அடிக்குதா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல. மீன் குழம்பு இல்லாம இருக்க முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? ஆனா எங்களுக்கு வேற செய்ய பிடிக்கல. சிக்கன் அதெல்லாம் பிடிக்கல. சிக்கன்லாம் பிடிக்கல. அப்புறம் போய் வாங்க முடியல. மீன் வந்து ஒரே மீன் கிடையாது, வகை வகையா இருக்கு, விதவிதமா இருக்குல்ல. ஆமா, விதவிதமான. அப்ப வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வகை மீன் சாப்பிடலாம், ஒன்னும் தப்பு இல்ல. டேஸ்ட் பார்த்து ஒரு டேஸ்டா பாத்துருவோம். அதனால மீனே வாங்கியாச்சு, செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் புடவை கட்டி செய்ய முடியாது, நைட்டியோட தான் செய்வேன். பரவாயில்ல, யாரும் உங்களை புடவை கட்டி செய்ய சொல்லல. அதோட செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயும் ஊத்திட்டேன். புரியவே இல்லை எண்ணெய். எண்ணெயே காயில காஞ்சிருச்சு. பொய்யா பேசுறாங்க எங்க அம்மா. அடி வாங்கிடுவேன். வந்து பாரு, வெடிக்குது. உன் கையில வெடிக்க போகுது பாரு. அது டமால்னு வந்து உழவு போகுது, வெடிக்குது. வந்துச்சு பாரு. சரி, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கடன் தாளிச்சிட வேண்டியதுதான். தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் போட்டாச்சுல, அந்த கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். என்ன காயா பார்த்து சொல்றேன். நல்லா சவுண்டு கேக்குது. காஞ்சிச்சுப்பா. அப்படியே ஒரு கப்பு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனதுனால எதுவுமே வைக்க முடியல. எல்லாத்தையும் வெளியில எடுத்தாச்சு. வாங்குறதெல்லாம் டக்குன்னு யூஸ் பண்ணிடணும். அப்பப்ப யூஸ் பண்ற மாதிரி தான் இப்ப வாங்கிக்கிறேன். 2 3 நாளாவே அதான் நடக்குது. அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும், ரிப்பேர் எல்லாம் பண்ணி முடிச்சிடறோம். அப்ப ஃப்ரிட்ஜ் டூர் வேற போடணும்ல. எப்படி எப்ப 3 வருஷமா வீடியோ யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். இன்னும் நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் போடல, ஹோம் டூர் போடல. சொந்தமா வச்சிருக்கோம் ஹோம் டூர் போடுறதுக்கு. எல்லாரும் ரெண்ட் ஹவுஸ கூட தான் வந்து காமிக்கிறாங்க ஹோம் டூர். நம்ம சின்ன வீடா வச்சிருக்கிறோமா, அதனால அதுதான், அது ஒண்ணுதான் சின்னதுதான் எங்க வீடு. அதனாலதான் காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால ஹோம் டூர்ல போடல. அதனால அது
நம்ம என்ன பண்றோமோ அதை மட்டும் உங்களுக்கு காட்டுது வேலை வீடியோ முடிக்கிறோம். லீஸுக்காவது போறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறோம். வீடு வாங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சால்வீஸ் சம்பாதிச்சு வீடு வாங்கிடுது. ஆமா, வீடோ இடமோ எதையோ ஒண்ணு வாங்கணும். சோஃபியாலாம் வந்து அதால முடிஞ்ச லிமிட்டடா சம்பாரிச்சு அவனை படிக்க வைக்கிறத மட்டும் எப்படின்னா பாத்துக்கிறது, அவ்வளவுதான். மத்தபடி வீடை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது. லீஸுக்கு போனோம்னா அந்த வீடை வேணா நாங்க காட்டுறோம், அப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம சமையலே பாப்போம். அவ்வளவுதான். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளியும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு தக்காளியை அரைக்கல நான், அப்படியே கட் பண்ணி போட்டுட்டோம். வதங்கட்டும். எண்ணெயில நல்லா வதக்கி தக்காளி கொஞ்சம் கிடைக்கிற மாதிரியே சாப்பிடுவோம். என்ன நடக்குது பாப்போம். சால்வி என்ன நடக்கும்? இந்த சோஃபியா சால்வி எடுத்து எடுத்து வைப்பீங்க. அஃப்கோர்ஸ், அதுக்காக தான் நான் அரைச்சு ஊத்துறது. சரி, இப்ப முடியல, பரவாயில்ல, வேக வேகமா முடிச்சிடலாம். நீ எடுத்தாலும் வச்சுக்கோ, நான் சாப்பிடுறேன். சரி. என்ன சமைச்சுக்கிட்டு இருந்தீங்க, வந்து உட்காந்துட்டீங்க? சால்வி வந்துட்டா, இங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான் பாரு. அங்க இருந்து வந்துட்டான். அவங்க மாமா அத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்க. பிபிஎஸ் கிளாஸ் போயிருந்தான்ல, பிபிஎஸ் கிளாஸ்ல 1 வீக் போயிட்டான்ல. சர்டிபிகேட்டா, அப்புறம் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் நல்லா இருக்கு. உள்ள ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் வேற எல்லாம் வாங்கிட்டு. அங்க பாருங்க, இது கவர் எங்க? கவர்ல வந்து இந்த சாதம், சாப்பாடு, சோறு, சாம்பார், ரைஸ். நேத்து வந்து என்ன சாப்பிட்ட, அங்கேயே சாப்பிட வச்சுட்டாங்க. சிக்கன் பிரியாணி போட்டாங்களா நேத்து? பிரியாணியா? இன்னைக்கு சாம்பார் சோறும். பரவாயில்ல, இவ்வளவு பாவம் இவ்வளவு செய்யறாங்கல்ல, ஹெல்ப் பண்றாங்க, நல்லா குழந்தைங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. அப்பதான் குழந்தைங்க எல்லாம் நல்லா வருங்க, சர்ச்சுக்கு எல்லாம் வந்துட்டு போவாங்க அப்படின்றதுக்காக. வசனம் எல்லாம் நல்லா படிக்க வச்சு சூப்பரா வசனம் சொல்றான் சால்வி. ஒரு 2 வசனம் திரும்பி சொல்லு. பசி எடுத்து அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கலையே வந்துட்டான். நான் தக்காளி வச்சுட்டு இருக்கேன். நான் போய் தக்காளியை பார்த்து குழம்பு முடிச்சிடலாமா? சரி. 4 மணிகளுக்காக ஒரு வழக்கு உள்ளது. மார்க் 2:27. ஓகே, நெக்ஸ்ட். ரோவா தாத்தா கத்தரை கண்களில் கிருபை கிடைத்தது. 6:6 8. 2 தான் தெரியுமா? இருக்கு அவன் புக்க பார்த்தானா சொல்லிடுவான் என்று சொன்னான். பைகாட்டா வந்து இப்ப 2 தான் வந்திருக்கு வாயில. சரி, 90 ஃபுல்லா சொல்லுவான் சால்வி. அது ஒரு நாளைக்கு சொல்ல வைக்கலாம். சரி, இப்ப போய் நான் சமைச்சிடவா? ஓகே. பத்திரமா எடுத்து இப்ப எல்லாத்தையும் சர்டிபிகேட்லாம் உன்னுடைய திங்ஸ் எல்லாம் நம்ம பத்திரமா வச்சு தரேன். மட்டும் வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ காட்டுவீங்கல்ல, நான் சமையல் போட்டு நீ சால்விக்கு டிஃபன் கட்டிக்கிறோம். இதுலயா நீ சாப்பிட்டுற அப்படியே? குட்டி பாக்ஸ்ல காட்டுவீங்களா? சரி, குட்டி பாக்ஸ்ல கட்டலாம். நாங்க போய் சமைக்கிறோம், பத்திரமா வச்சிடுறேன். இந்த டான்ஸ் தவிர ஒண்ணும் தெரியாது சாமி. கொஞ்சம் பேக்ல போய் நின்று ஆடு. இதுதான் அங்க டீச் பண்ணாங்களா டான்ஸ்? குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மீன் சேர்த்துடலாம். குழம்பு தூள், புளி எல்லாம் போட்டாச்சு. இப்ப நம்ம மீன் போடுறோம். ஆமா, நமக்குதான் மீன் குழம்புலாம் நிறைய இருக்கே இல்ல. அப்படியே 2 மண்டை மீன் குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு. கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம். மீன் வறுக்க மசாலா ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மசாலா போட்டுடலாமா மீனுக்கு? மீன் குழம்பு அவ்வளோ முடிஞ்சிருச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி தூவி முடிச்சிடலாம் வாசத்துக்கு. இங்க சூப்பர், செமையா இருக்குல்ல? மீன் நல்லா இருக்குது, நல்லா வெள்ளை வெள்ளையன்னு அழகா இல்ல. இங்க வறுத்த மீன் சீக்கிரம் செஞ்சிடலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், ஒன்னா போட்டு நல்லா பரட்டி எடுத்துட வேண்டியதுதான். இங்க போட்டு ஒன்னொன்னா மசாலா போடுறதா? போடலாமே, அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், இப்படி வேணாலும் போடலாம். சூப்பரா முடிஞ்சிருச்சா? சூப்பர். அவ்வளவுதான். இது அப்படியே ஒரு 1/4 hour ஊற வச்சிடலாம். ஓகேமா, வெரி குட்.
நான் வந்து இங்க அனல்ல வெந்துகிட்டு இருக்கிறேன், நீ போய் உட்காந்து டிவி போன்ல படம் பாக்குற. என்ன படம் பார்த்த? சிப்பிக்குள் முத்து, கமல் படம். அந்த காலத்து படம், சூப்பர் படம். முடி கிளைமேக்ஸ் பாத்துட்டு இருந்தேன். அவன் தம்பி வேற குழம்பு நான் அவனுக்கு கொடுத்து விடணும், மீன் எல்லாம் வறுத்துட்டு. சரி சரி ரெடியா முடிச்சிடலாம். நான் வந்துட்டு இருக்கானா. நான் எண்ணெய் ஊத்திட்டேன், மீன் போட்டுடலாமா? லைனிங்னா வச்சிருவோம், அடிக்கிடுவோம். ஸ்டைலா வைப்போம். எப்படி ஸ்டார் மாதிரி, பூ மாதிரி. யாருக்கு இந்த படம் பிடிக்கும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும் கமல் படம். எனக்கும் பிடிக்கும். சூப்பரா இருக்கும் படம். அழுதுருவோம், நல்லா அழுதுருப்பேன் இந்த அப்போ. இப்ப இந்த படத்தை பார்த்தா நம்மள வந்து கிண்டல் பண்ணுவாங்க. பண்ணிக்கோங்கடா, நான் பாப்பேன்டா. இன்னும் போவாது போலயே. போவாதா? ட்ரை பண்ணுங்க. எப்படி கையை விட்டுருவோம் போல. நானு இப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலாம். கரண்டி எடுத்துக்கிறேன். திருப்பிடலாம் லைட்டாடே. வேண்டிதான் போனிக்கிச்சுல. கரெக்டா இருக்கு. இப்போ அவ்வளோதான். வச்சனா பூ மாதிரி. அவ்வளோதான். இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் எடுத்துக்கலாம். இப்படியே எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியா நறுக்கின 2 வெங்காயம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இடிச்ச 10 பல் பூண்டு, நறுக்கின 2 தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி கம்மியாக போட்டுக்கலாம். புளிச்சக்கீரையில் புளிப்பு இருக்கும், அதனால தக்காளி கம்மியாக போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். இப்போ வேக வச்ச புளிச்சக்கீரையை அப்படியே சேர்த்துடலாம். இது 1 கட்டு புளிச்சக்கீரை. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கும் போது எறா சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அருமையான புளிச்சக்கீரை எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நாங்க சமைச்சு முடிச்சு சாப்பிட வந்துட்டோம். பாருங்க, மீன் வறுத்த மீன் சூப்பரா இருக்கு. மாம்பழத்தெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு அவர். இந்த அருமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. சாப்பிடுப்பா, பார்த்து சாப்பிடுப்பா. ஆறிடுச்சு அவனுக்கு. அருமையா மீன் வந்திருக்கு. குழம்பு சூப்பரா இருக்கு பார்க்கவே. அது ஒரு வாய் சாப்பிட்டு பாத்துடலாமா? சாப்பிட்டுக்கலாம். காரமா இருந்துச்சுன்னா மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன், நல்லா இருக்கு. ஓகே. வாயில வச்சோன்னு சொல்றீங்களே சூப்பர்னு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், டேஸ்ட் தெரியும்ல, அதனால சொல்றது. சூப்பரா இருக்கு, சாப்பிடலாம். இதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சு அப்படி ஸ்டைலா சாப்பிடுங்க, ஆசையா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய் பாய்.